முடியல கல்யாணம் கூட போய் தள்ளிட்டாரு. அவன் எங்க இருக்கிறா? முதல்ல அவளை கிணத்துல தள்ளி. அவ்வளவுதானே? ஆமா தெரியுது. ஓடியா அரியடி வீடு போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளான இருக்கும் இடம் தெரியாது. படிக்க வைக்கிறேன். லபுக்குன்னு தள்ளிடு. லபுக்கு. ஆமா. அம்மா ஏட்ட லபுக்குன்னு சொன்னீங்க. ஐயோ. இப்படி அழகழகா இருக்கு பாரு. ஆமாமா. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு எப்படி இருக்கு? தோஷமா இருக்குது. சொல்லுடி. சொல்லுமா. போன் பண்ணிட்டா? சொல்லுடி. சொல்லுமா. ஏ மாமா மதுரவி குடும்ப பார்வைக்காரன் கருப்பு காட்டி கூட இரும்பு கை பிரிச்சு அருமை மீதக்காரன் இவன் குடும்ப பார்வைக்காரன் மனத்தாக்கரையே நான் உடனாடு நினைச்சே உள்ளுக்குள் மறைச்சேன் உறங்காமலே அம்மா சேர்த்து பட்டு போய் விடுவார்கள். இல்ல வேலூர் போவேன். ஏமா உனக்கு மலர் தானே வேணும். என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேன். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்றால் மதிவதினாபுரி நாடு ராஜேந்திர மங்கன் இறந்து விட்டான். இறந்த பிணத்திற்கு யார் பெண் கொடுத்தாலும் நாட்டில் பேர்பாதியம் 10 லட்சம் பணம் தருவதாக நாடெங்கு பறைசாற்றப்படுகிறது. என்னமா நீ படிக்காத. ஏன் அதற்கு காரணம் கைது. அவளை தள்ளு போது தண்டனை படங்களை என்னன்னு மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவங்க பையன் சிவமணி இறந்துட்டானா? அவங்க பெண் கொடுத்தா பாதி ராஜ்யம் 10 லட்சம் போது அதுக்கு அந்த செத்து போன பணத்துக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா. ஐயோ நீ இந்த நாட்டுக்கு ராஜா அந்த நாட்டுல சம வேலை ஏட்டா மூடு ஆனா நீ போகாது சம்மதம் வாங்க. நீ போனா தராது வீட்டுக்கு ஆரம்பிச்சுடு. உள்ளகிறாரு போ போ போ. என் மகளை நானே விட்டுவிட்டேன். என் மகள் இருந்திருப்பாளா பத்மாவதி? நீங்க யாரு தெரியாதுமா? நீங்க யாரு தெரியும்? பொண்ணு பிடிக்கலையா? கண்ணரோ குட்டி பார்த்து தள்ளுன்னு சொல்லிட்டுமே அவன் தள்ளிட்டோட என் பொண்ணு செத்து போச்சு. நான் இது உண்மைதான். 7 வருஷமா சாவல உயிரோட தாங்கிறாங்க. அப்படியா? மகாராணி வர நீங்க அழாதீங்க. கால கூட ஒருவேளை என் மகள் இருந்திருப்பாளோ என்ற மனவேதனை. அதுக்கெல்லாம் போய் அழவிடாமா? என்ன அவ என்னங்க நம்ம பொண்ணு அப்படியே தள்ள மாட்டேங்க. ஆமா நான் இருக்குது மாடி பேசினேன். நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவே நான் போற இடத்துல சந்தோஷமா இருப்பேன். உண்மைதான். நம்முடைய மகளுக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று எனக்கு கூட வந்து உனக்கு வந்து விட்டது. இப்போதே செல்கிறேன். நாடு நாடாக எந்த நாட்டு இளவரசு நானே போவது வரேன். என்னங்க உங்களுக்கு வீண் சிரமம் வேணாங்க. அம்மாவே மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. மாப்பிள்ளை பெரிய இடம். எந்த நாடு? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவங்க பையன் சிவமணி தங்கமான கட்டக்குள்ள ஓடி. அப்படியா? ஆனா மலாந்தி சம்பதுங்க. ஏன் அவர் அடமான அம்மா தான். நம்முடைய மருமகளை என்ன திட்டுங்க பேசுங்க. மாமா ஏன் திட்டுற? எதுக்கு திட்டுற? வார்த்தை பேசுங்க. அம்மா என்ன வரி கேட்க மாட்டான். பால் பால் ஊத்தி முடிய மாட்டான். வெளிய வந்து வீந்துரும். ஏன்னா அவர் அடமான பையன். ஆனா சரி சொல்லலாம். எதுவா அந்த மாப்பிள்ளை உயிரை எங்க அம்மா போடுறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை சிவமணிக்கும் நம்ம பொண்ணு பத்மாவதிக்கு கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுங்க. நம்பிக்கை இல்லையா? சத்தியம் பண்ண கூடாதா முருகா? முருகா
நீ பாத்துக்க மாப்பிள்ளைக்கும் முருகா நம்முடைய மகள் பத்மாவதிக்கும் முருகா திருமணம் நடக்க வேண்டும் என்றால் முருகா தட்டி போட போறா முருகா திருமணம் முருகா நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய மகள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் இதே சத்தியம். ஐயோ சத்தியமாட்டியா அந்த மாப்பிள்ளை உயிரோடு அவன் ஜென்மம் போனா அது பாவி அது சண்டாளி அது ஏத்தடா இவன் பின்னெடுத்த மகளாக இருந்தால் இப்படி செய்திருப்பாளா? அடிக்க போறியா? முன்னாடி தேடி படுத்து செத்து போன பாவம். ஐயோ எஜமா மனசு விடு மாறிடுச்சு என்னவா என்னடா நீ என்னடா அவனுக்கு? எங்க எஜமா பேர் பண்றாரு அவர்தான் கட் பண்ணிட்டீங்களே பாவம் எவ்வளவு டேய் இவளுடைய கசக்குவேன் மொல்லுவேன் உங்களோட துப்புவேன். எப்பா இருந்தாலும் ஆட்சி போடுவோம் பழுக்குது ஆனா கசுக்குவோம் மொல்லு இங்க பாரு ஹலோ. என்ன அடிக்கிறது இருந்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட அடி. உன்னை அடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அடிக்கிறது தான். தேய்ச்சி விடுறதுக்குள்ள ஒரு போர்டுக்கா இருக்கா? போடுங்கவா ஆமா. ஆனா நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். உன் தலையை எடுத்து உன் பொண்ணு கிட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு தான் வந்தேன். அது இன்னொரு விஷயம். இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. வரக்கூடாது. வந்தா உன் காலை வெட்டுவேன். ஐயோ உன் கைத்தை வெட்டுவேன். உன் புஜத்தை வெட்டுவேன். டேய் அப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்து கேட்க போறாரா? அது வாழ்க்கையில் நானே கெடுத்து விட்டேனே. எந்தன் மனக்கோயில் ஐயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா எங்கள் மனக்கோயில் சிலையாக அமைந்தாயப்பா மனதோடு மனதாக கலந்தாயப்பா எந்தன் மனக்கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா கனவில் தேரேறி பறந்தாயப்பா கனவென்னும் தேர் ஏறி பறந்தாயப்பா கனவில் தேரேறி பறந்தாயப்பா காற்றோடு காற்றாக கலந்தாயப்பா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்றும் என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதம்மா சரிகான மலர் மீண்டும் மலராதம்மா சரிகான மலர் மீண்டும் மலராதம்மா கனவான கதை மீண்டும் தொடராதம்மா தொடராதம்மா திரும்பாதம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் மலர்ந்த செந்தாமரம் புஷ்பம் போல இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமா வாடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில இருக்கீங்களே உனக்கு என்னப்பா நடந்தது உன்னை யாரு என்னப்பா சொன்னாங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க திருமணமா அப்பா இது சந்தோஷமான விஷயம் தானப்பா இதுக்காக நீங்க கண் கலங்குறீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா நான் காலமெல்லாம் திட்ட கொடுமையால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதப்பா நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் எங்கேயாவது போய் கண்ணு மறைவில வாழறது உனக்கு பிடிக்கலையா இந்த பாவிக்கு திருமணம் செய்யறது உனக்கு அப்பா விருப்பம் இல்லை
சொல்லுங்கப்பா. உனக்கு திருமணம் என்று சொன்னேனே, இந்நாட்டு இளவரசன் சிவமணிக்கும் உனக்கும் திருமணம். ஆனால் என்னப்பா என்னப்பா சொல்ல வரீங்க? இல்லை, இறந்து விட்டார். அப்பா! தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலோ வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலோ வேறோர் கைப்படலாமா? கொடியே ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மலரில் ஒரு முறைதான் மலர் உறவல்லவா அன்று சொன்னது நீதானாம். சொல் 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 என் உயிரே. நினைத்ததெல்லாம் நீதானே. நினைத்ததெல்லாம் நீதானே. மலர் உறவல்லவா அன்று சொன்னது நீதானாம். சொல் 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 என் உயிரே. அப்பா, மாட்டிவிட்ட பிறத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தானப்பா? உங்க மன சம்மதம் தானா? அப்பா உன்னுடைய சித்தன்னை கொடுமை இப்போது நான் புரிந்து கொண்டேன். என் மீது நம்பிக்கையெல்லாம் சத்தியத்தை கொடுத்து விட்டேன் அம்மா. அந்த சண்டாளி சத்தியத்தை வாங்கி விட்டார் அம்மா. அந்த சத்தியத்தை நான் மீற முடியவில்லையே பக்தாவதி. அங்காத கண்ணொன்று ஒன்று, துடிக்கிற மனம் ஒன்று ஒன்று, தாங்காத மனம் ஒன்று ஒன்று, தனியாக தனித்தே இருந்து தூங்காத கண்ணென்ற ஒன்று. வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும் தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடு நான் காணும் சொந்தங்கள் ஒன்றே. தூங்காத கண்ணென்ற ஒன்று. யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது. யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது. யார் என்ன சொன்னாலும் செல்லாது,
என்னால உனக்கு எந்த வித கஷ்டமும் வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்த வித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி ஆச்சே. நான் ஓடிய பிறந்த பாவி தானப்பா. நான் திக்கிந்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? அப்பா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவி